ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வேலைவாய்ப்பு பதிவில் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து இந்த 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் கேதர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து ஒரு 274 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஜாப் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலைஸ்டுக்கும் அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டுக்கும் வந்து இதை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கேல் 1க்கு கீழே வரக்கூடிய ஜாப். சேலரி நல்லாவே இருக்கும். அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜனவரியே வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபார்ம் க்ளோஸ் ஆகுறதுனாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் ஆனாலும் சரி, க்ளோஸ் ஆகக்கூடிய டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜனவரியோட க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதனுடைய எக்ஸாம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு 2 ஸ்பிளிட்டாக நடக்குது. அதனுடைய டீட்டெயில் வந்து அவங்களுடைய சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜாபை எப்படி என்னென்ன கேட்டகரியில் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். ஸ்பெஷலிஸ்ட் ஜாபை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் அதாவது எம்பிபிஎஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு 28 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லீகலுக்கு 20 போஸ்ட்டும், ஃபினான்ஸுக்கு 30 போஸ்ட்டும், ஆக்சுவரியலுக்கு 2 போஸ்ட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 20 போஸ்ட்டும், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு 20 போஸ்ட்டும், அதேமாதிரி ஹிந்தி ஆஃபீஸர்ஸ்க்கு 22 போஸ்ட்டும் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க கேட்டகரி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்க்கு 57 போஸ்ட்டும், ஓபிசி கேட்டகரிக்கு 33, எஸ்சிக்கு 26, எஸ்டி கேட்டகரிக்கு 12 போஸ்ட்டாகவும், இடபிள்யூஎஸ்க்கு 14 போஸ்ட்டாகவும் வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலைஸ்டுக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்க்கு 68 போஸ்ட்டும், ஓபிசி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 24 போஸ்ட்டும், எஸ்சி கேட்டகரிக்கு 18, எஸ்டிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 13 போஸ்ட்டும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்த்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். அதில் டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் அல்லது மெடிக்கல் டிகிரியில் பிஜி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீகலை பொறுத்தவரை நீங்கள் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் லா கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிகாம் அல்லது எம்காம் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவரியலில் வந்து நீங்க பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சுவரியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸை பொறுத்தவரை பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படியும் இல்லை அப்படின்னா எம்சிஏ முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான். இதுக்கும் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜெனரலைஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு நார்மல் கிராஜுவேட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஹிந்தி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தந்த ஜாபுக்கெல்லாம் என்ன ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் 30 ஏஜ் வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸும், அதே மாதிரி டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸும் வந்து அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 250 rupees வந்து பே பண்ணால் போதும். அதுவே இதை தவிர்த்துட்டு வரக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து 1000 rupees கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேமெண்ட் மோடை பொறுத்தவரை ஆன்லைன் மோடில் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த 2 ஜாப்புக்குமே அதாவது ஸ்பெஷலிஸ்ட்னாலும் சரி, அதேமாதிரி ஜெனரலைஸ்டுக்குனாலும் சரி, உங்களுடைய சேலரி வந்து கிட்டத்தட்ட 50,925லேருந்து 96,765 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல பேக்கேஜில் வரக்கூடிய ஜாப், கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒன்று வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், இன்னொன்று மெயின் எக்ஸாமினேஷன். ரெண்டுமே வந்து ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம்னா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன பார்ட்டில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம்
30 மார்க்ஸும் அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டியில் 35 மார்க்ஸும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 35 மார்க்ஸும் டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாம் இருக்க போகுது. அண்ட் ஈச் 3 பார்ட்டுக்குமே வந்து 20 மினிட்ஸாக வந்து உங்களுக்கு 60 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலைஸ்டுக்கு வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் 50 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் 50 மார்க்ஸ் 50 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்னாலும் சரி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னாலும் சரி, அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னாலும் சரி, ஈச் 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 250 மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 மினிட்ஸ் கொடுக்காங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை இங்கிலீஷை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்க போது. நெக்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து அதே மாடலில் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மெயின் எக்ஸாமுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆன ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு பார்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 50 மார்க் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி ஆஃபீஸருக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ், டெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், டெஸ்ட் ஆஃப் ஹிந்தி அண்ட் டெஸ்ட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜில் எஸ்ஐ காம்ப்ரஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் 250 மார்க்ஸ் தான், சேம் டைமிங் தான் இருக்க போகுது. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அப்படிங்கிற 3 பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபேஸ் 2 எக்ஸாமை பொறுத்தவரை உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் வச்சு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் எல்லாத்தையுமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.